ட்ரேடிங் அப்படின்னாலே ஸ்கேமு. ட்ரேடிங் அப்படின்னாலே வந்து நமக்கு வந்து ஒரு நாள் அவ்வளோ அமௌண்ட்டையும் எடுத்துகிட்டு போயிடும். இந்த மாதிரி தான் வந்து நிறைய பேர் வந்து இப்போ கரண்ட் சுச்சுவேஷனில் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. பட் அது அப்படி கிடையாது. ட்ரேடிங் அப்படிங்கிறது ஒரு டைப் ஆஃப் பிஸ்னஸ் தான். ஓகேங்களா? இப்போ இந்த மாதிரி ட்ரேடிங்கை வந்து ஸ்கேம்னு சொல்கிறவங்க கிட்ட ஒரு விஷயத்தை நீங்கள் கிளியராக கேளுங்க. அவங்க ப்ராப்பராக ஒரு ஸ்ட்ராட்டஜியை வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணியிருக்காங்களா? ப்ராப்பராக வந்து பேக் டெஸ்டிங் 1 இயரோட பேக் டெஸ்டிங் வந்து அந்த ஸ்ட்ராட்டஜிக்கு எடுத்திருக்காங்களா? இதை கேட்டிங்க அப்படின்னா கண்டிப்பாக அவங்க வந்து பண்ணியிருக்க மாட்டாங்க. ஏன்னா இந்த ட்ரேடிங்கை வந்து யாருமே ப்ராப்பரா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறது கிடையாது. ப்ராப்பரா ஒரு ஸ்ட்ராட்டஜியை கத்துக்கணும். அந்த ஸ்ட்ராட்டஜி மார்க்கெட்ல ஒர்க் அவுட் ஆகுதா அப்படிங்கறத பேக் டெஸ்டிங் பண்ணணும். அதுக்கப்புறம் தான் லைவ் மார்க்கெட்டுக்கு வரணும். இதை எதுவுமே பண்ணாம சும்மா நம்ம வந்து ஒரு $100 போட்டோம் அப்படின்னா நமக்கு வந்து $1000 ஆயிரும் அப்படின்னு சொல்லி வர்றவங்க எல்லாருமே இங்க வந்து ட்ரேடிங்கை ஒரு ஸ்கேமா தான் வந்து எடுத்துட்டு போவாங்க. ஓகேங்களா? ஸோ இந்த ட்ரேடிங்கை வந்து ப்ராப்பரா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி அண்ட் ப்ராப்பரா இதை ஒரு பிசினஸா கொண்டு போறதுக்கு நம்மளோட யூடியூப் சேனல்ல எல்லாமே கம்ப்ளீட்டா உங்களுக்கு வந்து டீச் பண்ணிட்டு இருக்கோம். இப்போ வந்து கரண்டா உங்களுக்கு வந்து ட்ரேடிங்னா என்ன, ஃபாரெக்ஸ்னா என்ன, லாட்னா என்ன, ஸ்ப்ரெட்னா என்ன, இந்த மாதிரி ஃபாரெக்ஸ் ட்ரேடிங்ல உள்ள எல்லா விஷயங்களுமே MT4 ஒரு பிளாட்ஃபார்ம்னா என்ன, புரோக்கர் எந்த அளவுக்கு இம்பார்ட்டன்ட், அந்த புரோக்கரை எப்படி சூஸ் பண்ணணும், இந்த மாதிரி எல்லாமே நம்ம வந்து ஆல்ரெடி பேசிக் சீரியஸ் வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டோம். ஸோ இன்னும் உங்களுக்கு வந்து ஃபியூச்சர்ல வந்து ஒரு டெக்னிக்கல் அனாலிசிஸ் பண்றது எப்படி, ஒரு பை என்ட்ரி செல் என்ட்ரி எங்க எடுக்கணும், அதை ஏன் எடுக்கிறோம், இந்த மாதிரி உங்களுக்கு ஒரு ஸ்ட்ராட்டஜியையுமே நம்ம வந்து நம்மளோட யூடியூப் சேனல்ல ஃபுல்லாவே கவர் பண்ண போறோம். ஸோ நீங்களும் இந்த மாதிரி ட்ரேடிங்கை வந்து ப்ராப்பரா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னா நம்மளோட சேனலை ஃபாலோ பண்ணி இதுக்கு அடுத்து வர வீடியோஸ் எல்லாத்தையுமே கண்டினியூவா பாருங்க. ஸோ ஒரு ட்ரேடிங் வந்து எப்படி ஃபங்க்ஷன் ஆகுது அப்படிங்கிறத கம்ப்ளீட்டா உங்களுக்கு வந்து டீடைல்டா புரிஞ்சுக்கலாம். ஸோ இது எல்லாத்தையுமே கத்துக்கிட்டீங்க அப்படின்னாலே உங்களுக்கு வந்து ட்ரேடிங் வந்து ஒரு ப்ராப்பர் பிசினஸா இதை வந்து நீங்க வந்து கொண்டுட்டு போகலாம்.